வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். செல்லாது செல்லாது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கின் விசாரணைக்கு தடையில்லை, கோர்ட்டில் என்ன ஆகுமோ? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு தடை விதித்து பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் திரும்ப பெற்றுள்ள நிலையில் இந்த வழக்கின் விசாரணை இன்று, அதாவது 25ஆம் தேதி மீண்டும் நடைபெற உள்ளது. அது அதிமுக வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதிமுக பொதுக்குழு கூட்டம் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடந்தது. இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். பொதுச் செயலாளராக நியமனம் அறிவிப்பு எதிர்த்தும் இந்த பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் அதிமுக தொண்டர் என கூறி திண்டுக்கல்லை சார்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் அதிமுகவின் விதிகளின்படி பொதுச் செயலாளரை உறுப்பினர்கள்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படவில்லை. பொதுக்குழுவில் இயற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதால் அவரது தேர்வு செல்லாது என்றும் அறிவிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து கடந்த ஜூலை மாதம் சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் அப்பீல் செய்யப்பட்டது. இந்த அப்பீல் மனுவில் விசாரித்த நீதிபதி பி. பாலாஜி உரிமையியல் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதித்ததுடன் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் தாங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என சூரியமூர்த்தி தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்து நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு நீதிபதி பி. பாலாஜி முன்பாக கடந்த 21ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. இதனையடுத்து இந்த வழக்கு நீதிபதி பி. பாலாஜி முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆஜரான மூத்த வக்கீல் விஜய் நாராயண் சூரியமூர்த்தி கட்சியின் உறுப்பினர் அல்ல எனவும் இந்த வழக்கை தாக்கல் செய்ய அவருக்கு உரிமை இல்லை எனவும் வாதிட்டார். உடனே சூரியமூர்த்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேல்முருகன் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளதை மறைத்து தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது, நீதிமன்றத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளனர் என வாதிட்டார். சூரியமூர்த்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேல்முருகன் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளதை மறைத்து தடை உத்தரவை பெறப்பட்டுள்ள நீதிமன்றத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளார் என வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உரிமையியல் நீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கின் விசாரணைக்கு வழக்கை நிராகரிக்க மறுத்த உத்தரவுக்கும் இடைக்கால தடை விதித்த உத்தரவை திரும்ப பெற்ற நீதிபதி பாலாஜி வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாக அறிவித்தார். அந்த வகையில் இன்றைய தினம் மீண்டும் விசாரணை நடைபெற உள்ளது. இது அதிமுக வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.